காடு மேடுகளில் கொடியாக பறந்து கிடக்கும் பிரண்டையை நாம் பெரும்பாலும் கவனத்தில் கொள்வதே இல்லை. வெண்ணெயை கையில் வைத்துக்கொண்டு நேக்கு அலைந்த கதையாக கைக்கெட்டும் தூரத்தில் கிடைக்கும் பிரண்டையை புறந்தள்ளி ஆங்கில மருந்துக்கு அடிமையாக கிடப்பதையே பெருமையாக நினைக்கிறோம். பிரண்டையில் செயல்திறன் மிக்க வேதிப்பொருட்களான அமைரின், அமிரோன், சிட்டோசிரால் மற்றும் வைட்டமின் சி ஆகியவை இருக்கின்றன. சிசஸ் ஓடென்டிலரிஸ் என்ற தாவரவியல் குடும்பத்தைச் சேர்ந்த பிரண்டையில் ஓலை பிரண்டை, உருண்டை பிரண்டை, சதுர பிரண்டை, களிப்பிரண்டை, தீம்பிரண்டை, புளிப்பிரண்டை, நாப்பிரண்டை, முப்பிரண்டை ஆகிய வகைகள் இருந்தாலும் 3 பட்டைகளை உடைய முப்பிரண்டை அதிக மருத்துவ குணங்கள் நிறைந்தது. மெலிந்த உடல் வலுப்பெறும். கற்கலைப்புக்கு பிரண்டையை பயன்படுத்தியுள்ளனர் தமிழர்கள். இதனால்தான் பிள்ளைகளை வெறுப்பில் திட்டும்போது உன்னை பெற்றதுக்கு வயிற்றுல பிரண்டையை கட்டியிருக்கலாம் என்ற வசவு சொல் வழக்கத்தில் இருக்கிறது. என்ன சாப்பிட்டாலும் உடல் பெருக்காமல் மெலிந்தே இருக்கிறதே என கவலைப்படுபவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். குறிப்பாக மெலிந்துள்ள குழந்தைகள் உடல் வலுப்பெற்று பருமனாக வேண்டும் என்பது பெற்றோரின் எதிர்பார்ப்பு. இதற்கு சரியான தீர்வு பிரண்டை துவையல். இளம் முப்பிரண்டையை நெய்விட்டு வதக்கி துவையலாகச் செய்து வாரம் 2 முறை உட்கொண்டு வந்தால் உடல் வலுப்பெறும். இந்த துவையல் பசியின்மை, வாய்க்கசப்பு, வயிற்றுப் பொறுமல், வாயுத்தொல்லை போன்றவற்றையும் சரியாக்கும். உடைந்த எலும்புகள் இணையும். எலும்பு சந்திப்புகளிலும் நரம்பு முடிச்சுகளிலும் வாயுக்களின் சீற்றத்தால் தேவையற்ற நீர் தேங்கி முதுகு, கழுத்து வலி ஏற்படும். இந்த நீரானது முதுகு தண்டு வழியாக இறங்கி சளியாக மாறி பின்பு பசை போல முதுகு, கழுத்து பகுதியில் இறுகி முறுக்கிக் கொள்ளும். இந்த பாதிப்பிலிருந்து மீள்வதற்கு இளம் முப்பிரண்டையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து அதனுடன் சிறிது வெந்நீர் விட்டு பசை போல கலந்து முதுகு, கழுத்துப் பகுதிகளில் பற்று போட்டால் முறுக்கிய பகுதிகள் இளகி வலி குணமாகும். எலும்பு முறிவு ஏற்பட்டால் பிரண்டையை அரைத்து அடிபட்ட இடத்தின் மீது கட்டி பிரண்டை துவையலை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் எலும்பு முறிவால் ஏற்படும் வலி, வீக்கம் குறைவதுடன் உடைந்த எலும்புகள் விரைவில் இணைந்து வலுப்பெறும் என்கிறது சித்த மருத்துவம். இயற்கை வழங்கியுள்ள இலவச நோய் நீக்கியான மூலிகைகளை அறிந்து ஆராதித்தால் நோயற்ற பெருவாழ்வு வாழலாம். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். சிறுநீர்க்கல் பிரச்சனைக்கு சிறுபிள்ளை மூலிகை பறித்து கஷாயம் செய்ய வாய்ப்பில்லாதவர்கள் சித்த மருந்து கடைகளில் கிடைக்கும் சிறுகண் பீளை சூரணம், நெருஞ்சல் குடிநீர் ஆகியவற்றை வாங்கி பயன்படுத்தலாம்.